ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் டிஷ்னால் அது பஜ்ஜி தாங்க. அதுவும் மிளகா பஜ்ஜினா சான்ஸே இல்லை. இந்த மிளகா பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுலில் கடையில் விற்கிற ரெடிமேட் பஜ்ஜி மாவை சேர்த்திருக்கேங்க. இது கூட கொஞ்சம் நம்ம தண்ணியை சேர்த்திக்கலாம். இந்த ரெடிமேட் பஜ்ஜி மாவுலே ஆல்ரெடி உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதெல்லாம் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் உப்பு, லைட்டாக காரம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் மிளகாய்த்தூளும் சேர்த்திக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்திக்கலாம், உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால். நான் இன்றைக்கி வெறும் பஜ்ஜி மாவில் தாங்க செய்கிறேன். உங்களுக்கு பெருங்காயத்தூள் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் சேர்த்தில. இந்த மாவு எப்போதுமே பஜ்ஜிக்கு கரைக்கிற விதத்தில் தாங்க இருக்குது. ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா முள்ள மாவு வேகாது, ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிங்கனாலும் எண்ணெய் இழுத்துரும். ஸோ மீடியம் பதத்தில் இந்த மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பார்த்திங்களா, இதுதான் பதம். இந்த பதத்தில் நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எப்போதுமே பஜ்ஜி மாவோ இல்லை எண்ணெயில் பொரிக்கிற எந்த ஐட்டத்துக்கோ எண்ணெய் நிறையா ஊற்றி செய்யாதீங்க. ஏன்னா அந்த எண்ணெயை வேறு டிஷ்ஷில் செய்கிறப்போ நீங்கள் பஜ்ஜி சுட்டாலோ பக்கோடா சுட்டாலோ அந்த ஃப்ளேவர் வரும். அப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு செய்கிற டிஷ்லேயும் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த எண்ணெயில் கொஞ்சம் பஜ்ஜி மாவை எடுத்து சேர்த்து போட்டுக்கிறேன். அந்த மாவு பார்த்திங்கன்னா மேலே உப்பி எழுந்து வர டயத்தில் எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த டயத்தில் நம்ம ஒவ்வொரு பஜ்ஜியாக போட்டு பறித்து எடுத்துக்கலாம். இன்னும் உப்பி வரல மேலே. குழந்தைங்களுக்கு மிளகா பஜ்ஜி கொடுக்கலாமான்னு நீங்கள் கேட்கலாம். மிளகா பஜ்ஜிக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறப்ப நடுவில் உள்ள விதைங்கள்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெறும் தோலை மட்டும் நீங்கள் போட்டு டிப் பண்ணி கொடுக்கலாம். காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். காரம் தெரியாது சொல்லப்போனால். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஒவ்வொரு பஜ்ஜியாக போடுறேன். நீங்கள் பஜ்ஜியை எடுத்து டிப் பண்ணி போடுறப்போ பஜ்ஜி மிளகா மாவோட எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி நல்லா டிப் பண்ணி போடுங்க. அப்போ தான் ஈவனாக வேகும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கலரிங்காக நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலைங்க. நீங்கள் கலர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க, அதுவே போதும், இனஃப். இந்த மிளகா பஜ்ஜி இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக வெந்துருச்சுங்க. இதை ஒரு தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மிளகா பஜ்ஜி வெயில் காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே வெயில் காலத்தில் பாடி ஹீட்டாக இருக்கும். அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஹீட் ஆகும். அது நல்லது கிடையாது. நீங்கள் மழை காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூலான பாடியில் கொஞ்சம் உஷ்ணத்தை இந்த மிளகா பஜ்ஜி சாப்பிட்றப்ப கொடுக்குமா உடம்புக்கும். மழை காலத்துலேயே குளிர்காலத்துலேயே இது சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை. தேங்க் யூ. ஐ மிஸ் யூ.